ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது வீட்டில் விளக்கு ஏற்றுவது தான். ஏனெனில் தீப ஒளியில தான் தெய்வம் நிறைந்திருப்பதாக ஐதீகம் உண்டு. ஆகையால் தான் எந்த ஒரு வழிபாட்டின் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம முதலில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அதன் பின்னர் தான் நம்ம வழிபடுகின்றோம். ஏன்னா அங்கே அக்னி ரூபத்தில் நம்ம அந்த தெய்வத்தையே பார்க்குறோம். அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடு செய்தாலுமே அங்கே ஒரு தீபம் விளக்கு கட்டாயம் எரிய வேண்டும். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெருமளவு சுவாமிகளுடைய அந்த தெய்வங்களுடைய திருவுருவப் படங்கள் இல்லை என்றாலும் கூட தீபச் சுடரையே நம்ம தெய்வமாக நினைத்து வழிபடுகின்றோம். அந்த தெய்வத்தையே அந்த தீபச் சுடராக நினைத்து வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா நிதர்சனமாகவே அந்த தெய்வம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான். அத்தகைய தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகவும் சிரத்தையுடன் ஏற்ற வேண்டும். சிரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பயபக்தியோட அந்த நம்பிக்கையோட எல்லாம் நிறைந்ததாக நம்ம ஏற்றுவதற்கு பெயர் தான் சிரத்தையோட நம்ம அந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்வது. ஏனெனில் அதுதான் நம்முடைய குடும்பத்தின் அனைத்து நலன்களையுமே காக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அப்படி நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியவற்றை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை தவறுதலாக கூட செய்யறதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முறைப்படி எப்படி தீபத்தை ஏற்றணும், நம்ம வீட்டில் லட்சுமி கடாசமும் நிறைந்திருக்கணும், தெய்வ அருளும் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தீபத்தை நம்ம எந்த வகையில் ஏற்றணும் அப்படிங்கிறதான் அந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபமானது பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் நம்ம கட்டாயம் ஏற்ற வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா மிகவும் நமக்கு நல்லது. அதிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் விளக்கு ஏற்றாமல் மாலையில் மட்டும் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஏன்னா காலை வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எந்திரிச்சு வேலை செய்கிறது அப்படிங்கிறதே பொழுது போயிடும். அதற்குங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிதானத்தோடு பக்தி செய்வது அப்படிங்கிறது சில பேரிடம் இயலாத ஒரு காரியம் தான். நான் அவசரமாக காலையில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், வேலைக்கு சாப்பாடு செய்யணும் இப்படின்னு நிறைய இருப்பதனால பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வேலையில் தான் பெரும்பாலும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடிந்தளவு இரவு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் ஒரு 4:30 மணி இப்படி கூட எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினதுக்கப்புறம் அடுத்து நம்மளுடைய வேலைப்பாடுகளை நம்ம பார்க்க ஆரம்பித்து விடலாம். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், வேலையை செஞ்சிட்டோம், அதாவது விளக்கேற்றிட்டோம், இன்னும் நேரம் இருக்கே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலான்னு தூங்கிடவும் கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகளை செய்யலாம். காலையில் எழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்கிறதுக்குன்னு எழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் விளக்கேற்றுனதுக்கப்புறம் நம்ம தூங்கிடக்கூடாது. நம்ம நைட்டு எந்த அளவுக்கு தூங்குகிறோம், எத்தனை மணிக்கு தூங்குகிறோமோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எழுந்து வேலைப்பாடுகளில் ஈடுபடணும். ஒரு 9 மணி இப்படி தூங்குகிறோம்னு வைங்களேன், காலையில் ஒரு 5 மணி இப்படி பார்க்க எழுந்திரிச்சு நம்மளால் முடிந்த இந்த வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை பார்க்கலாம். இரவு நம்ம சீக்கிரம் தூங்குவதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம இவ்வாறான வழிபாடு முறைகளை செய்ய முடியும். ஏன்னா வீடு சுபிட்சமாக இருக்குன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவாங்க, ஒரு சிலவங்க காலையில் மட்டும் விளக்கேற்றுவாங்க, மாலையில் விளக்கேற்றுவாங்க, இப்படி ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. ஏன்னா அது அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து உண்டு. காலையில் விளக்கேற்றுவதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து விளக்கேற்றணும், முடிந்தால் குளிச்சுட்டு ஏற்றணும், இல்லைனா கை கால்களையாவது அலம்பி விட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. முடிந்தளவு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்து விட்டதுக்கப்புறமே விளக்கேற்றுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. மைண்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனமும் நமக்கு சுத்தமான மாதிரி இருக்கும், அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா எழுந்திருக்கோம், காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம விளக்கேற்ற போகிறோம், இறைவனை கும்பிட போகிறோம்னா ஒரு முழு அர்ப்பணிப்பு இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியாவது குளித்து விட்டு அதற்கப்புறம் பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடுவது மிகவும் சுபிட்சமானதாக இருக்கும். அதனால் கட்டாயம் முடிந்த அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. உடல் அசௌகரியமாக இருக்கிற நாளில் மட்டும் கை கால்களை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுங்க. காலையில் விளக்கேற்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மிகவும் நல்லது. மாலை வேலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலை வேலை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம், அதற்கு இணையான வேலை தான் மாலை நேரம்.
அதாவது சந்தியா காலம் அப்படின்னு சொல்வது. சூரியன் மறைகின்ற அந்த காலத்தை சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்து தான் நம்ம விளக்கேற்றணும். மாலையில் தீபம் ஏற்றும் முன்பு கட்டாயமாக நம்ம வீட்டு வாசலை பெருக்கிட்டு அந்த குப்பைகளெல்லாம் அகற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும். பல வீடுகளில் பார்த்திங்கன்னா காலையில் பெருக்குவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. மாலையில் பார்த்திங்கன்னா அப்படி செய்வது கிடையாமல் அதை எப்பயும் போல் சும்மா விளக்கேற்றி மட்டும் பூஜை முறைகளை செய்வாங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துலேயுமே வீடு வாசல் பெருக்கினதுக்கப்புறம் தான் பூஜைகள் ஏதாவது செய்கிறோம்னா அதை செய்யணும். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா நம்ம பகல் வேலையில் தூங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் எழுந்து சென்று தீபம் ஏற்ற போகிறோம்னா கட்டாயம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும். ஏன்னா எப்பொழுதும் நம்ம தூங்கிட்டோம்னாலே நம்மளுடைய உடலானது சோர்வு நிலைக்கு போயிடும். அதற்கப்புறம் நம்ம எந்த ஒரு செயலாக செய்கிறதாக இருந்தாலுமே குளித்தா மட்டும்தான் அந்த உடம்புல முழுவதுமாக அந்த செயலில் முழு ஈடுபாடோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்ம செய்வதற்கான ஒரு எண்ணம் உண்டாகும். அதற்காகத்தான் குளிச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அது பூஜைன்னு இல்லை, ஏதாவது வேலை செய்ய போனாலுமே வெளியே நம்ம அடுத்து வேலைக்கு போகிறோம்னாலுமே குளிச்சுட்டு போனால் தான் அந்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக ஒரு வேலையை தொடங்குகிறோமோ அந்தளவுக்கு அது சுத்தபத்தமாக முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் தான் அசைவம் சாப்பிட்டு விட்டு இருந்தாலும் அன்றைய தினம் மாலையில் குளித்த பிறகு தான் மாலை நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அசைவம் சாப்பிட்டு விட்டு தீபம் ஏற்றலாமா என்ற சந்தேகம் வரும். தாராளமாக ஏற்றலாம், ஆனால் குளித்து விடுங்கள். அடுத்ததாக மாலையில் தீபம் ஏற்றும் பொழுதும் நம்முடைய சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. முடிந்தளவு அடுத்தடுத்து சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க நான் சொல்லிட வேண்டியது தான், சாப்பிட்டு தட்டை கழுவிட சொல்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயம். முடிந்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடோட தட்டை நாமளே கழுவி வைத்து விடுவது தான் நல்லது. அதில் அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இப்போ நம்ம வீடாக இருக்கிறதுனால நம்ம போட்டு போயிருந்தோம், வீட்டில் உள்ள பெண்மணிகள் வந்து அதை கழுவுவாங்க. இதே அடுத்தவர்கள் வீட்டுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது சாப்பிட போகிறோம்னாலே நாம் தான் அதை எடுத்து கழுவி வைக்கணும். அதனால் அந்த ஒரு பழக்கத்தை நம்ம வீடாக இருந்தாலுமே கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. அப்படி நீங்களே வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாலையில் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பெண்கள் விளக்கேற்றுவதற்கு கொஞ்சம் நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும். மதியம் சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தம் செய்த பிறகு தான் நம்ம மாலையில் தீபம் ஏற்றணும். அடுத்து மதியம் துணிகளை துவைத்து காய வைத்து அதை வீட்டில் ஒரு மூலையில் அப்படியே போட்டு வைத்திருப்போம். அப்படி துவைத்த துணிகளையுமே அழுக்கு துணிகளையுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இதுபோல் போட்டு வைத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. இப்போ வேலைக்கு வெளியே போயிட்டு வரோம், அந்த வேலைக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை நம்ம மாற்றுவோம். அதாவது வேலைக்கு போகும்போது ஒரு துணி போடுவோம், வீட்டில் இருக்கும்போது ஒரு துணி போடுவோம். வேலைக்கு போயிட்டு வந்த துணி அழுக்காக இருக்கும், அதை நம்ம அப்படியே சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே மாற்றி அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதை அந்த வீட்டு பெண்மணிகள் வந்து எடுத்து போடுவாங்க. எப்பொழுதுமே உடுத்திய துணிகளை அவரவரே எடுத்து வைப்பது தான் மிகவும் நல்லது. வேலைக்கு போயிட்டு வந்தால் என்ன, வீட்டில் இருப்பவங்களும் பார்த்திங்கன்னா வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் இந்த ஒரு தவறையுமே நம்ம செய்யக்கூடாது. அவரவர் துணிகளை அழுக்காக இருக்குன்னா அதை கொண்டு போய் அதுக்கான இடத்துல நம்ம போட்டு வைத்து விடணும். அதை நம்ம பார்த்து கண்டமேனிக்க அங்கிட்டு வீசுவது இங்கிட்டு வீசுவது அப்படிங்கிறது கூடாது. குழந்தைகளுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு நம்ம நல்ல முறையில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். மற்றபடி பெரியவர்களாக நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கே தெரியும் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது. ஆனால் நாமளே புரிந்து கொண்டு அதற்கான இடத்துல அதை கொண்டு போய் போடணும். அதை அங்கிட்டு வீசுவது, இப்படி போடுவது, அழுக்கு துணிகளை ஒரு இடத்துல சேகரிக்காமல் கண்ட இடத்துல போடுவது அப்படின்னு இருக்கக்கூடாது. அழுக்கு துணிகளை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்காமல் வைக்கிறோமோ அந்த அளவுக்கே நமக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படிங்கிறது ஒரு மோசமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு வீடையும் நம்மளையும் சுத்தமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுபிட்சமாக வாழ்வோம் அப்படிங்கிறது தான். துவைத்த துணிகளை மடித்து எடுத்து வைத்து விடுங்கள். துவைக்க வேண்டிய துணிகளை அதற்குரிய இடத்துல போட்டு வைத்து விட வேண்டும். காலை நேரத்தில் நம்ம எப்படி தீபம் ஏற்றும் பொழுது நல்ல நறுமணமிக்க அந்த பத்தியலெல்லாம் நம்ம பொருத்துவோம். வாசனையை நியமிக்க இந்த சாம்பிராணி பற்றி இப்படி கம்ப்யூட்டர் பற்றிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம காலை நேரத்தில் போடும் பொழுது மாலையிலேயுமே போடணும். அப்படி போடும்பொழுது தான் பார்த்திங்கன்னா அந்த வாசனையானது வீடு முழுக்க பரவி அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். வீட்டில் அந்த நிலைவாசல்லையுமே தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் சாயந்தர நேரத்தில். இதே போல் நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து
மகாலட்சுமி இல்லத்தில் வந்து நமக்கான அந்த அருள் புரிவார் அப்படிங்கிறது தான். நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும்னா தினமுமே ஒரு வீட்டில் விளக்கானது நம்ம ஏற்றணும். முடிந்தால் 2 வேளை ஏற்றணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து காலையோ மாலை நேரத்திலேயே நம்ம ஏற்றலாம். எப்படி ஏற்றினாலுமே இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும். சுத்தபத்தமாக ஏற்றணும். கடமைக்குன்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு ஏற்றக்கூடாது. நைட்டு சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை கழுவி வச்சிடணும். முடிஞ்சால் கிச்சனை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் காலையில் இருந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயுமே ஒரு லைட்டாக ஒரு சாப்பீஸில் அழகாக போடு மாதிரி போட்டு ஒரு கோலம் போடுவதும் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணால் அடுப்பில் தானே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, விறகு அடுப்பில். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுப்படியில் அந்த மாதிரி கோலம் போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வளர்ந்து நாகரிகங்கள் வளர்ந்தாலுமே அந்த ஸ்லாப்களில் கூட நம்ம போட்டு வைப்பது நல்லது தான். நாகரிகங்கள் நமக்கு எவ்வளவுக்கு வளர்ந்தாலுமே நம்மளுடைய பண்பாட்டை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் நமக்கு எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாழ்வையும் நல்ல ஒரு இறையறலையுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதான். நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் இப்போ உள்ள காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலத்தில் வாழ்ந்தவங்களும் இன்ன வரையே நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறை இல்லை, இது எல்லாமே அவர்கள் பின்பற்றி வந்ததுனால தான் இன்னமும் சுபிட்சமாக இருக்கின்றன. உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இளம் வயதிலேயே நிறைய துன்பத்திற்குள்ள ஆளாகிறாங்க. வாழ்க்கையே முடிந்து போகுது. பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க. காரணம் என்னென்னா வளர்ந்து வரும் நாகரிகத்தில் எல்லாத்தையுமே அவர்கள் மறந்து விடுவதனால. அதனால் கட்டாயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்கும். நமக்கு எங்கு சென்றாலுமே அந்த இறைவனுடைய துணையானது கட்டாயம் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. எல்லோருக்குமே குலதெய்வம் அப்படின்னு இருக்கும். வருஷத்தில் அந்தந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் வரும். குலதெய்வத்திற்கென்று பண்டிகைகள் வரும். தவறாமல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கலந்து கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வமாக கருதப்படுவர் தான் குலதெய்வம். நம்மளால் போக முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலையே அந்த வீட்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி அந்த குலதெய்வத்தை ரூபமாக நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இப்படி ஒவ்வொரு முறையிலையுமே நம்ம ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் போகும் அப்படிங்கிறது தான். தினமுமே அதே போல் விளக்கேற்றுங்க. நறுமணமிக்க வாசனை மிகுந்த இந்த பத்திகள், சாம்பிராணி பத்தி இதெல்லாம் போடுங்க. வீடு முழுக்க நம்ம பரவ செய்யும் பொழுது அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். அடுத்து வருகின்ற நம்மளுடைய குழந்தைகளுக்குமே இந்த முறையில் சொல்லிக் கொடுங்க. யார் அடுத்தவங்க வாராங்க எதுவும் நினைப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க தேவை. நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியம், நம்மளுடைய நம்பிக்கை. அதனால் இதை கட்டாயம் செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணுறங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.